எப்போ வரும் சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வழியா வந்து தீபாவளி அன்னைக்கு வந்து மாஸ்டர் மூவியோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அந்த டீசர்ல இருக்க டீடைலிங் தான் வந்து டீகோட் பண்ண போறோம். மாஸ்டர் மூவியோட ஃபர்ஸ்ட் லுக்லேயே வந்து விஜய் வந்து ஒரு ட்ரக் அடிக்டா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. இந்த டீசர்ல வந்து அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். விஜய் வந்து ஒரு பெரிய டோரை வந்து ஓப்பன் பண்ணி உள்ள போற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு வந்து உள்ள வந்து சின்ன பசங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதே பில்டிங்கோட செவர்லாம் வந்து ஜெயில இருக்க மாதிரி வந்து ஹைட்டாவும் மேல வந்து கரண்ட் கம்பியெல்லாம் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. மேபி இந்த இடம் வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்க கெஸ் பண்றோம். அதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து அங்கங்க வந்து காமிச்சிருப்பாங்க. விஜய்க்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து நிப்பாங்க. அதுல வந்து சின்ன பசங்களும் இருப்பாங்க. சோ கண்டிப்பா அது வந்து காலேஜ் ஹாஸ்டலா வந்து இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் வந்து விதிமுறைகள்லாம் வந்து தமிழ்ல வந்து எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து ஒரு கிளாஸ்ல வந்து இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு அங்க இருக்க போர்டுல வந்து தமிழ்ல தான் வந்து எழுதியிருக்கும். சோ காலேஜா இருக்க சான்ஸ் வந்து கம்மி தான். அதுக்கப்புறம் ஜெயில இருக்க மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அங்கங்க வந்து காமிச்சிருப்பாங்க. சோ இது வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியா இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாவே இருக்கு. மேபி விஜய் வந்து இந்த படத்துல வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்து வளர்ந்து வந்திருக்கலாம். இல்ல சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு வந்து ஒரு வார்டனா வந்து போயிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து ஒரு காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸரா இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த காலேஜ்ல வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கும் போல சாந்தனோட போட்டோல வந்து பேஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வோட் ஃபார் அப்படிங்கிற போஸ்டர் வந்து பேஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ அதுல வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகி அங்க வந்து போஸ்டர் கிழிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் சண்டை வர மாதிரி எல்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. விஜய் வந்து இந்த படத்தை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவா இருக்க ஸ்டாஃப் மாதிரி தான் வந்து காமிச்சிருக்காங்க. அதை இண்டிகேட் பண்ற மாதிரி 96 ஃப்ரேம் கௌரியை வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு வர மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒயின் ஷாப் மாதிரி இருக்க செட்டப்ல வந்து சண்டை போட்டுக்கு இருப்பாங்க. அப்போதைக்கு பக்கத்துல வந்து ஒரு சின்ன பையனும் ஒரு பொண்ணு வந்து இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல வந்து காதலர் தினம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போஸ்டர் வந்து இருக்கும். சோ மேபி அந்த பொண்ணுட்ட வந்து யாராச்சும் வந்து லவர்ஸ் டே அன்னைக்கு வந்து பிரச்சனை பண்ணி இருக்கலாம். சோ அதனால வந்து விஜய் வந்து அவங்களை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க போல. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து பயங்கரமான மாசா தான் வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா விஜயும் விஜய் சேதுபதியோட ஃபேஸையும் வந்து காமிச்சிருப்பாங்க. விஜயோட ஃபேஸ்ல வந்து நேச்சுரலா வந்து ஒரு மறு வந்து இருக்கும். ஆனா விஜய் சேதுபதியில வந்து இன்டென்ஷனா வந்து பண்ண மாதிரி வந்து இருக்கு. சோ இது மூலமா வந்து அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு டவுட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து டீசர் வந்து கில்லியோட ரெஃபரன்ஸ் வச்சு முடிச்சிருக்காங்க. இந்த டீசரை பார்த்து முடிச்சோன்னே எல்லாருக்குமே தோணி இருக்கும் கைதி மாதிரியே இந்த படத்துல வந்து ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும் அப்படிங்கிறது. நிறைய பேர் இந்த டீசர்ல வந்து ஒரு ஃப்ரேம்ல வந்து லோகேஷ் கனகராஜ் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எங்களுக்கு தெரிஞ்ச வரை அது லோகேஷ் கனகராஜ் மாதிரி எங்களுக்கு தெரியல. பட் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு போட்டோ பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு ஜெயில் ட்ரெஸ்ல வந்து இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. சோ மேபி இந்த படத்துல வந்து அவர் வரக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்தை வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். இது இல்லாம உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க கமெண்ட் வந்து பின் பண்றோம். இதே மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம காரைக்குடி பசங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.